நீங்க தனிப்பட்ட முறையில கோவில் திருவிழாக்களுக்கெல்லாம் ஆட போகிறப்ப என்னெல்லாம் நீங்க வந்து பிரச்சனைகளை சந்திச்சிருக்கீங்க? என்ன பிரச்சனைனா கமெண்ட்ஸ் இந்த மாதிரி மெயினா என்ன தெரியுமா, எங்களுக்கு ஸ்டேஜுக்கு பின்னாடி தான் வந்து இது போட்டு கொடுப்பாங்க. ட்ரெஸ்ஸிங் பண்ற இடம், மேக்கப் பண்ற இடம். அந்த இடம் வந்து சரியா இருக்காது. எப்படின்னா துணி கட்டி வச்சிருப்பாங்க. ஆடியன்ஸ் என்ன பண்ணுவாங்க வந்து பின்னாடி ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க. ட்ரெஸ் மாத்துறது, ஏயின்னுவானுங்க, கல்லு தூக்கி அடிப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஒரு மாதிரி சப்போஸ் சிரிக்கிறாங்க, கல்லு தூக்கி அடிப்பாங்க, டக்குன்னு கைப்பிடிச்சு இழுப்பாங்க. டக்குன்னு நம்ம யாரு நிக்கிறோமோன்னு நம்ம ஸ்டேஜ் ஏறும்போது பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, இடுப்புல கை வச்சிருவானுங்க, கையை பிடிச்சு இழுப்பானுங்க. இதெல்லாம் எவ்வளோ சம்பவம் இருக்குது. நம்ம அந்த இடத்துல அடிக்கணும்னு கை தூங்கும். ஏன்னா நம்ம வேற இடத்துக்கு போயிருக்கோம், ஏரியா விட்டு ஏரியா போயிருப்போம், ஊரை விட்டு ஊரை போயிருப்போம். அங்க ஆடும்போது நம்ம டக்குன்னு கையை வச்சோம்னா பிரச்சனை பெருசாயிடும். என்ன ஒண்ணுன்னா, நம்ம ஒரு ஆளால 10 நடன கலைஞர்கள் வந்திருப்பாங்க, அவங்களுக்கு யாருக்கும் சம்பளம் கொடுக்காம கட் பண்ணிடுவாங்க அந்த ஊருக்காரங்க. அந்த ஒரு காரணத்தினால நாங்க டக்குன்னு கையை வைக்க மாட்டோம். அடிக்கணும்னு நம்மளுக்கு தோணும், செருப்பை கேட்டி அடிச்சிடலாம். இவங்களும் அக்கா தங்கச்சி, ஒரே விஷயம் என்னன்னா இவங்களும் அக்கா தங்கச்சி, அம்மா ஒரு பெண்கள் வயிற்றுலதான் பிறந்தவங்க. ஆனா அதை மட்டும் நினைக்கவே மாட்டேன்றாங்க யாருமே. அது ஏன்னு இங்கேன்னு இல்லை, பொதுவாகவே நடன கலைஞர் துறையிலேருந்து சரி, வெளி இதுவாக இருந்தாலும் சரி, அப்படிதான் இருக்கிறாங்க. மழை வந்துச்சுன்னா சுத்தமா எங்களுக்கு பொழப்பு போச்சு. ஒரு 3 மாசம் கண்டினியூட்டியா இருக்கும். அவங்களும் சொன்னாங்க, ஒரு நடன கலைஞர்னாக்கா வீடு வாடகை கொடுக்க மாட்டாங்க. ஐயோ மேடம், நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. வீடு போய் கேட்க போனேன். இப்போ கேட்க போகும்போது வீடு காலி பண்ண சொன்னாங்கன்னு. என்ன ஒர்க் பண்றீங்கன்னு கேட்டாங்க. நான் என்ன சொன்னேன், சார் நான் கச்சேரியில இருக்கேன். நான் இப்படி சொல்றதுக்கு பதில், சார் நான் கச்சேரியில இருக்கேன் சார். கச்சேரியில என்ன பண்றீங்க சார்? நான் அம்மன் காளி வேஷம், அம்மன் காளி போடுவோம்மா, நான் சாமி வேஷம் போடுவேன். அப்படிங்களா, எத்தனை பேர் இருக்கீங்கன்னு. சார் நானும் என் பசங்க 2 பேர், 3 பேர் மட்டும்தான். 3 பேருங்களா, சரி இருங்க நான் எங்க ஒய்ஃப்கிட்ட கேட்டு சொல்றேன், உங்க நம்பர் கொடுத்துருப்பாங்கன்ட்டு சொல்லுவாங்க. நம்பர், அந்த நம்பர் வாங்கிட்டு வந்துட்டு கால் பண்ணா, இல்லைங்க வீடு விட்டாச்சுங்க அப்படியே சொல்றாங்க. 3 மாசமா இப்படியே சொல்லிட்டு இருக்காங்க மேடம். நானும் புரோக்கர் மூலியமாவும் யார் மூலியமாவும் இது பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அந்த புரோக்கர்கிட்ட சொல்லிட்டோம், நாங்க டான்சர்னா இந்த மாதிரி இருக்கோம். எந்த டான்ஸர் கிட்ட ஸ்டேஜ் டான்ஸர், ஏன்னா கேட் லாக் பண்ணிடுவாங்க, சம்டைம்ஸ் கேட் பூட்டிடுவாங்க. அதனால சாவி வந்து நம்மள்ட்ட இருக்காது. இப்போ ஹவுஸ் ஓனர் மேல இருப்பாங்க, இல்லை கீழே இருப்பாங்க, சாவி அவங்க கையில ஒன்று இருக்கும். அப்போ நம்ம வரோம்னு வச்சுக்க, 10 மணிக்குள்ள வரணும்னு வாங்க. அவங்க 10 மணிக்குள்ள எப்படி மேடம் வர முடியும்? நாங்கள் எங்களுக்கு ப்ரோக்ராம் முடியறதே 10 மணிக்கு தான் முடியும். அப்போ சாப்பிட்டு மேக்கப்லாம் கழிச்சிட்டு 11 ஆயிடும். அங்கேருந்து வர்றதுக்கு மணி 3 மணி 2 மணி விடியகாலம் ஆயிடும். நேத்தி கூட பார்த்தீங்கன்னா ஷோ முடிச்சுட்டு இன்னைக்கு காலைல 7:30 மணிக்கு தான் வீட்டுக்கே வந்தோம். 4 கேர்ள்ஸ் போயிட்டு ஒரு ரூம் எடுப்போம். டான்ஸர் தங்கியிருக்கிறாங்க தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்க தெரியுமா, வந்து கதவு தட்டுவாங்க. டான்ஸர் தானே அப்படின்ட்டு நம்ம போயிட்டு முடிச்சுட்டு போய் படுப்போம். டக்கு டக்குன்னு கதவு தட்டுவாங்க. நாங்கள் குரல் கொடுப்போம் யாரு அப்படின்ட்டு. வெளியே வந்து பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. தட்டி விட்டுட்டு போயிடுவாங்க. நம்ம இங்கேருந்து போயிட்டு நம்ம பிள்ளைங்களுக்கோசம் போய் கஷ்டப்பட்டு பிழைக்கிறதுக்கு போனா நம்ம உயிரை பணைய வச்சுதான். நாங்க இந்த டான்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் நாங்க வீட்டை விட்டு கிளம்பும் போது வீட்டுக்கு வர்றது நிரந்தரம் கிடையாது மேடம். எங்களுக்கு பசங்களுக்கு பார்க்கணும், சாப்பாடு பார்க்கணும், வீட்டு வாடகை கட்டணும், கரண்ட் பில்லு, கேபிள் டிவி, வண்டி டிவு, மொபைல் டிவு எல்லாத்தையும் பார்க்கணும். ஏன்னா நான் கணவரால கைவிடப்பட்ட 2 பிள்ளைங்களை வச்சு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அந்த 2 பிள்ளைங்களுக்கும் இப்பதான் வந்து வேலைக்கு போக ஆரம்பிக்கிறானுங்க. அவங்களுக்கு நேரம் சரியில்லை. அவனுக்கு ஒரு பையனுக்கு 25 வயசு ஆகுது, ஒருத்தவனுக்கு 23 வயசு ஆகுது. அப்படியா? பசங்க பெரியவன் வந்து பிகாம் ஜெனரல் படிக்க வச்சேன். சின்ன வந்து 10th தான் முடிச்சான். முடிச்சுட்டு பிஎஸ்என் நெட்வொர்க்ல ஒர்க் பண்றான். பெரியவனுக்கு வந்து ஃபிக்ஸ் வந்துடும் மேடம். அடிக்கடிக்கு ஆட்டோ, வாடகை ஆட்டோ எடுத்து ஓட்டிட்டு இருக்கான். அவ்வளோ கஷ்டத்தையும் வச்சுக்கிட்டு நாங்கள் சொந்த பந்த வீட்டுக்குலாம் நாங்கள் போக மாட்டோம். ஏன்னா போனா என்ன, என் சொந்த தாய் மாமா போன மாசம் பண்டிகைக்கு ஃபோன் பண்றாரு, இன்னும் ஆட்டக்காட்சி வரலையா அப்படின்னு இப்படி கேட்குறாங்க மேடம். அப்படி கேட்கும் போது அவங்க வீட்டுக்கு போக தோணுமா எங்களுக்கு? சொந்த தாய் மாமா அம்மா கூட அதுலயே இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க, உனக்கு என்னம்மா நீ நல்லா இருக்க ஆடுறேன்றாங்க அப்படிம்பாங்க. உனக்கு என்னம்மா நினைச்சப்ப போற நினைச்சப்ப வர அப்படிம்பாங்க. அதுல உள்ள கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும்.